எப்பயுமே ஒரு படைப்பு தோத்தரலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைமிங்ல நான் ஒரு மியூசிக் பண்றேன், ஒரு சாங் பண்றேன்னா, இன்னைக்கு எனக்கு தோணுனது அது. அது எதுலயோ இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு தோணுனது. ஒருவேள அது தப்பாயிரலாம். அடுத்த இரைய வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோத்தரலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைமிங்ல இப்ப நான் ஒரு மியூசிக் பண்றேன், ஒரு சாங் பண்றேன்னா, இன்னைக்கு எனக்கு தோணுனது அது. அது எதுலயோ இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு தோணுனது. ஒருவேள அது தப்பாயிரலாம். ஆனா ஒரு படைப்பாளி என்னைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா, அது அது என்னைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணா என்னைக்குமே இதா இருந்திருக்கலாம். பட் இந்த படைப்பு என்ன பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து ஒரு இப்ப டிமாண்ட் நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவர் கூட வொர்க் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். அ இன்னொரு சைடுல கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்றவன். எனக்கு எப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு ஒரு 2 டைப் ஆஃப் எமோஷன ஹேண்டில் பண்ணி வொர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். என்கேஜிங்கா வச்சுக்கிறணும் என்ன அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு நாள் ஒண்ணு தான் பண்றோம் அப்படின்னா, ஏதோ நம்ம தப்பு பண்றோமோங்கிற மாரி ஒரு ஃபீல். ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் மட்டும் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. வேற படம் பண்றதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில வரும்போது, அந்த அந்த மூட்லயே இருப்போம். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது, நான் சொல்றது இப்போ ஓகே. நான் 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 சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமா இருக்கும். நமக்கு அந்த 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 மூட்லயே இருப்போம் நம்ம. அப்படி ஒரு அந்த ஒரு ஒரு ஹாரர் ஃபீல்லயே இருப்போம். ஏதாவது நமக்கு பின்னால நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் வொர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ, ஒரு மேடைக்காகவோ சொல்லல. இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாரி ஒரு ஒரு சும்மா ஜாலியா சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்துருச்சு. உண்மையா வந்த மாரி ஒரு ஃபீல் இருக்குது. அது அது எப்ப அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்ல கிரீன் மேட்டா இருக்கும் நெறையா. ஸோ அவர் சொல்லுவார், இந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருங்க, இப்படி வருங்க, இதுக்கு நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க மியூசிக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது அப்டேட்டடா இன்னும் ரீல் வரும். அதுல வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மென்ட் வருது. அதாவது நம்ம நினைச்சத விட, அவர் சொன்னத விட அதிகமா அது ஸ்க்ரீன்ல வருது. ஏன்னா இந்த படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துல இருந்து வெளியில வேற படங்கள் வொர்க் பண்ண முடியலங்கிறது ஒரு எனக்கு ஒரு வருத்தமான ஒரு ஒரு இதுதான். பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே எண்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மா இதுல வந்து ஒரு சிக்ஸர் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு. இதோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்பிரமணியன் சாரா இருக்கட்டும், இல்ல ராஜ்குமார் சாரா இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ள வந்து அவங்க பண்ண விதம். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கு அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமா இருக்கும். சிஜியை பொறுத்த வரைக்கும் சிஜி ஆனாலும் சரி, இதோட இதோட எல்லாமே ஓவராலாவே. ஏன்னா இப்போ ஒரு நடிகருக்கான ஒரு அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு, அதுக்கு தான் அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு ஒரு சினிமா வட்டத்துக்குள்ள இருந்து இல்லாம இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுதுங்கிறது அது எல்லாருக்கும் வராது. முக்கியமா இது பிடிஜே அவரோட வந்து பாபி அவர் அவர் எனக்கு பாபி அவர் வந்து இதுக்குள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு வேற ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. இதுக்குள்ள வரும்போது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஆக்சுவலி என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்தாரு அவரு. இதோட ப்ராசஸ் என்ன, என்ன பண்றீங்க, இது எப்படி பண்றீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவரு பணம் கொடுத்துட்டு இது ஒரு பிசினஸா பார்த்துருந்தாருன்னா அப்படி பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து இது ஒரு பிசினஸா அப்படியெல்லாம் பார்க்கல. இது இது ஒரு கலையா பாக்குறாரு. அதை என்ஜாய் பண்றாரு, அதை லவ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ள வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம். எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன். ஏன்னா ஒரு இப்ப நீங்க ஏனோ தானமோ ஒரு ஏதோ சொல்ற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி எல்லாம் பண்ணாம, இது ஒரு கலை, இதுக்கு இது செலவு பண்ணலாம், இது பண்ணா இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோட வர்றது. அப்படியே தெரியலனாலும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அது அந்த மனசு. ஸோ அவருக்கு ஹெல்ப்பா இருக்கிற மனோஜ் சார். ஆக்சுவலி எனக்கு அவருமே தான் அவர் நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இப்ப ரீசெண்டா தான் நாங்க சேர்ந்து ஒர்க் பண்றோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அருள்நிதி சார். அருள்நிதி சாரோட நான் ஒர்க் பண்ற இது 3வது படம்னு நினைக்கிறேன். 3ஆ 4ஆன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க 50 படத்துக்கு மேல. நான் படத்தை உண்மையாவே நான் இதுக்காக சொல்ல, நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் அதை கவுண்ட் பண்ணல. நானே கவுண்ட் பண்ணல. ஸோ அருள்நிதி சாரோட நான் இது பண்றேன் 3ஆ 4ஆன்னு தெரியல. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க கூட இருக்கும். ஏன்னா இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருக்குமே இப்ப ஏனோ பின்னால வந்துட்டு போற கேரக்டர் அப்படிலாம் இல்ல. எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எல்லா கேரக்டருமே எழுதப்பட்டது. அதை கரெக்டா எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அருண் பாண்டியன் சாரா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே சார் நீங்க சொன்னீங்க போன் எடுக்கலன்னு. அதாவது நான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து போன் எடுக்காத ஒரு மியூசிக் டைரக்டர்ங்கிற பேர் இது வரைக்கும் வாங்கல. நான் ஒருவேளை ஒரு பாட்டு பண்ணல, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணலன்னா அந்த டைரக்டர் கால் பண்ணா போன் எடுத்து நான் பண்ணலைங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர நான் எடுக்காம இருக்க மாட்டேன். ஒருவேளை இப்ப கூட நிறைய கால் வந்துச்சு, நான் எடுக்கல. ஏன்னா சபை ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் அந்த ஒரு பேர் வாங்கல. அதை
ட்ரை பண்றேன் கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ அது ஒண்ணு சார். இதுல நடிச்ச மத்தவங்களும் சரி, மத்தவங்களுமே ரொம்ப இப்ப ஹாரர்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பயங்காட்டுறதுங்கிறது வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் பண்ணாம, இது கதையே பயங்காட்ட வைக்கிறது. ஸோ அந்த அந்த இந்த படம் வந்து வெறுமனே ஒரு பயமுறுத்தல் அப்படி மட்டும் இல்லாம, இதுல நெறைய எமோஷன்ஸ் இருக்கு. நெறைய ஒரு என்ன சொல்றது? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே அழகா கன்வே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் நெறைய பேச வேண்டியது இருக்கு இந்த படத்த பத்தி. ஆனா இன்னொரு ஆடியோ லான்ச் வரும் கன்ஃபார்மா. ஸோ அதுல அதுல கன்ஃபார்மா நான் பேசுவேன்னு நெனைக்கிறேன். டெக்னிக்கல் டீம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, இப்ப எல்லாமே கிரீன் மேட்டா இருக்கும்போது நீங்க சிலதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அதுல ஒர்க் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன்னா அது அது வந்து ஒரு டைரக்டரோட அவர் என்ன யோசிக்கிறாரு, அவரோட அவரோட உள்ள புகுந்து அவர் யோசிக்கிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதுக்கு பண்றதுங்கிறது. ஸோ டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஓவராலா நல்லா வரும். கன்ஃபார்மா நல்லா வருங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது இது இதுவரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸ்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அது ஏன்னா, அதோட சிஜி திரும்ப வர்றதா இருக்கட்டும், இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்ப தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது. நமக்கே ஒரு பயம் வருதுங்கும்போது, ஏன்னா நம்ம நெறைய தடவ படம் பார்த்துட்டோம். ஒரு தடவ இல்ல, நெறைய தடவ திரும்ப திரும்ப பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் அந்த பயமும், அதுவும் நம்மள அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்குங்கன்னா, இந்த படம் கன்ஃபார்மா ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு மேடையில நான் கன்ஃபார்மா இத பத்தி நெறைய பேசுவோம். இந்த படத்துல எனக்கு சான்ஸ் குடுத்த எல்லாருக்குமே, டைரக்டர்ல இருந்து, புரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. பல பிரச்சனை இருக்கும், பல சந்தோஷம் இருக்கும். அதுக்கு நானும் எங்க கூட சேர்ந்தவர்களும் இடையா இருக்க மாட்டோம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய சொந்தக்காரங்க தான். இதை அடுத்த கட்ட எடுத்துட்டு போற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ், முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு ஒரு சிக்கல் அதில் இருக்கும். அதை எடுத்துட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தீரணும். மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும். அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம். இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர். நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன், உனக்கு சீரியஸாக நான் ஓகேன்னா, உண்மையிலே சார் ஓகே. மிக பிரமாணமான கதை. வெறும் பேய் இருந்துச்சுன்னா 2 விஷயத்துக்காக ஓடும். அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும். இந்த படத்தில் வெறும் மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியா சங்கர் அவ கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஏன்னா சாம் பற்றி சொல்லி ஆகணும். சாம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன். பட் ரீரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன். நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன், எடுக்கலை. இப்போ எடுத்துருவான். நான் அன்னைக்கே திட்டினேன், நான் ஃபோனை எடுத்துருப்பான்னு. ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபில்ம் வில் பி அமேசிங். வந்தது எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.